வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு பேப்பர் 2 ஆஃப் சிஏ ஃபவுண்டேஷன் ஜான் 25 எக்ஸாமினேஷன். பேப்பர் எழுதிட்டு பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்ததுன்றாங்க. அண்டு ரொம்ப சில பேர் வந்து பேப்பர் லென்த்தின்றாங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு பேப்பர் வந்துட்டு இல்லை சார் டைமுக்கு முடிச்சிட முடியும், 95 மார்க்ஸ் ப்ளஸ் எழுதிட முடியும், எல்லாமே வந்துட்டு பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ஐசிஐ புக்லேருந்து வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு நம்மளோட இது நல்லா ஐசிஐ புக்கில் படிச்சிருக்கணும், அப்புறம் கொஷின் பேங்க் படிச்சிருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்கேனர். இப்போ நாங்கள் கொஷின் பேங்க் கொடுப்போம், நிறைய அகாடமியில் ஸ்கேனர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு போயிருந்தாலே இந்த கொஷின் பேப்பர் எழுதிட முடியும், பேப்பர் ஈஸி தான் சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எவ்வளோ மார்க் வாங்கிட முடியும் அப்படின்னு கேட்கும்போது 50+ ஷூராக வாங்கிடலாம் சார் அப்படின்னு நிறைய பசங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பசங்க 90+ மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ரிப்பீட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இந்த தடவை கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு ரிப்பீட்டர் சொல்கிறாங்க. இது வந்து இந்த லா பேப்பர் பொறுத்த வரைக்கும். அப்புறம் அக்கௌண்ட்ஸில் சில பேர் வந்துட்டு அந்த 6A அப்படின்ற கொஷின் வந்துட்டு தப்பு, இன்ஸ்டியூட் வந்து தப்பாக கேட்டாங்கன்ற மாதிரிலாம் கொஷின் சொல்கிறாங்க. அதுக்கு பார்க்கும்போது ஆத்தரைஸ்டு கேபிட்டல் கம்மியாக இருக்க மாதிரி அந்த கொஷினில் இருக்குது. பட்டு அந்த கொஷினில் வந்து ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மாதிரிலாம் போட சொல்கிறது இல்லை, வெறும் ஒரு ஜேர்னல் என்ட்ரி தானே கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரி போட்டுடலாம் அந்த கொஷினில். ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் வேணால் ஒரு பாயிண்ட் வேணால் எழுதலாம், இந்த மாதிரி ஆத்தரைஸ் கேபிட்டல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் வந்துட்டு கொஷின் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிக்கு வந்து அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம். ஸோ அதை வச்சுட்டு ஏதோ சொதப்பிட்டு வந்துட்டு கொஷின் தப்புன்னு சொல்லி லா பிரகாரம் எஸ், ஆத்தரைஸ் கேபிட்டல் ஷுட் பி மோர் தென் இஷ்யூடு கேபிட்டல். ஸோ லா பிரகாரம் தப்பு தான், அது தப்பு சொல்ல முடியாது, ஆனால் மீன்ஸ் லைக் தப்பு தான். ஆனால் அக்கௌண்ட்ஸ் பிரகாரம் உனக்கு ஜேர்னல் என்ட்ரி தான் போடணும், அதனால அங்கே வரும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரி போட்டால் போதுன்றது தான் என்னோட ஃபீலிங். அது கொஷினில் ஜேர்னல் என்ட்ரி போட்டுடலாம் அந்த ஆன்சர் வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் தயவுசெய்து வேறு ஏதாவது தப்பு ஐசிஐ கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அது வந்தால் வரட்டும், வரலாம் போட்டோம் அப்படின்றத விட்டுருங்க. ஸோ அதையே பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஈஸி, பேப்பர் நல்ல மார்க் வாங்கலாம் இந்த பேப்பரில். அண்டு ஃபெயில் ஆகிற மாதிரிலாம் இந்த இதுவும் இல்லை. இந்த அட்டெம்ப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை 2 பேப்பருமே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் மே இன்க்ரீஸ். அடுத்த 2 பேப்பர் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பசங்க தான் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும். மற்ற பசங்க மேக்ஸில் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அடுத்த 2 பேப்பர் நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்.